தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஸ்ரீமதியின் தாய்மாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைக்காக பலமுறை சம்மன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாததால் தற்போது ஸ்ரீமதியின் தாய்மாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சாரா. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியமூரில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு பெரும் கலவரமாக மாறி பள்ளி முழுவதும் சூறையாடப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் பல்வேறு தரப்பு அந்த பகுதியில் யார் யார்கள் கலவரத்தின் போது இருந்தார்கள், அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அங்கு இருந்தவர்களுடைய மொபைல் எண்கள் மூலமாக அங்கு நெட்வொர்க்கிங் யார் யாருக்கு ஒர்க் ஆனதோ அதன் அடிப்படையில் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த மாணவி ஸ்ரீமதியினுடைய மாமன் செந்தில் முருகன் என்பவர் அந்த பகுதியில் இருந்ததாகவும் அவர் கலவரத்துக்கு காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல முறை கள்ளக்குறிச்சி சிறப்பு புலனாய்வு குழு போலீசிடம் விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில், ஆனால் அவர் ஒரு முறை கூட அந்த சம்மனை ஏற்று வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர் சென்னையில் இருந்தபோது அவரை கனியமூர் கலவரம் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அவரை அங்கு வைத்து தற்போது கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.